சுகம் என்றால் சுகம் என்ன ஒரு பெருத்த சுகம் தான். மைத்துனா உண்மைதான் மைத்துனா. மைத்துனா எனக்கு இருக்கலை குழந்தை. நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தோம். அதனால் குழந்தை பிறந்து விட்டது. இந்த குழந்தை பிறந்ததே பார்த்தாயா, கழுத்திலே மணியோடு பிறந்திருக்கிறான். ஆமா. இந்த குழந்தைக்கு என்ன பேர் சுட்டுவது? இந்த அரணும் இந்த அரியும் சேர்ந்து பிறந்ததான் ஹரிகர சுதன். ஹரிகர சுதன். ஹரிகர சுதன். ஹரிகர சுதன். ஹரிகர சுதன் என்று வாழ்க. ஹரிகர சுதன். கண்டனும் பெண்ணாக மாறினான், கண்டனும் மண்ணில் தோன்றினான். கண்டனும் பெண்ணாக மாறினான், மண்ணிலே தோன்றினான் தோன்றினான். சுவாமியே ஐயப்பா ஐயப்பா என்று பாடி பாடுகிறேன். கண்டனும் கண்டனும் பெண்ணாக மாறினான். ஆளாத்தம் செய்து வருகிறார். அவளுக்கு பொழுது ஒப்படைத்து விடலாமா? இந்த சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எனும் தாண்டவ மூர்த்தியின் தனிப்பெரும் கருணையினால் கடல் மூன்றும் கரைசூழ கன்னித்தமிழ் நாட்டின் காவலனாய் ஒரு பசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது என்பது நாடு என்று முப்பாரம் செப்பிய கருத்துக்கு ஒப்பாக நானும் இந்த பந்தல தேசத்தை ராஜசேகர மன்னன் என்று குறையில்லாமல் சிறப்போடு செங்கோலோற்றி வருகிறேன். பகவர்களும் என் ஆட்சியை கண்டு வியக்கும் அளவுக்கு நான் செம்மையோடும் சிறப்போடும் ஆற்றலோடும் பரிமாணம் செய்து கொண்டு வருகிறேன். நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் இந்த மன்னனையே சாரம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை அனைத்துமே கரத்திலே கொண்டு கரத்திலே செங்கோலை தாங்கி சிரசிலே மணிமுடி கரைத்து குறையில்லாமல் சிறப்போடு மக்களுக்கு செம்மையான ஆட்சியை புரிந்து வருகிறேன். யாரங்கே காவலி? நலமோடு இருக்க வேண்டும். இருந்த பொழுதிலும் அவைக்கு எனக்கு முன்பதாக வந்து சேவகம் செய்யக்கூடிய தாங்கள் ஏறென்று காலதாமதம் அரசாங்கத்துக்கு வேகமா வந்து நல்லது. வந்த வேகத்துல பசி எடுத்துக்கிச்சு. சரி, பசி எடுத்து நேரம் ஒரு ஹோட்டல்ல போன ஐயா. ஹோட்டல்ல போன உன்ன போல ஒரு ஓனர் உட்காந்து, என்ன போல ஒரு ஓனர் உன்ன மாதிரியே உட்காந்து சேர்ல போட்டு. சரி, அவரோட போய் ஐயா உங்க ஹோட்டல்ல என்னென்ன இருக்குதுன்னு கேட்டு, தோசை இருக்குதானு கேட்டு, தோசை இல்லட்டா வடை இருக்குதானு கேட்டு, ஒரு 10 வடை இருக்குது, அந்த வடை மட்டும் சாப்பிடுறோம் அப்படின்னா தப்பு இல்ல. நேரா போன வடை 10 வாங்கி சாப்பிட்டு நேரா அரசாங்கத்துக்கு வந்து கொண்டே இருக்குது ஐயா. வர்ற வழியில பசி எடுத்துக்கிச்சு ஐயா. எனக்கு என்னடா சொல்ற? உண்மையா வாங்கி பேதி ஆகுது. ஏன்னா அந்த வடை சாப்பிடல, அந்த வடையில என்ன கலந்துச்சுன்னா தெரியல ஐயா. சரி, காசு லட்சம் பீஸ் கொடுக்கும்.
அது என்னடா காசல் பேசல? அதான் பேதி வாங்கி ஆயினது ஐயா. சரி விடு. இந்த பேதி ஆயினது எப்பறம் நிறுத்திட்டு டாக்டரான போனாலும் டாக்டரா நிறுத்த முடியாதுன்ட்டான். ஒரு குச்சி வச்சு அடிக்கிற அடி பேசி புடிங்க அடிக்குது பின்னாடி. அடடே. ஒண்ணு நிறுத்தவே முடியல. எதனால கெட்டு போச்சுன்னா திரும்பி பார்த்த வெறும் மயிரா போயினுக்குது ஐயா. ஏனே தெரியல. நம்ம வாங்கி சாப்பிட்டது வேற தானே சாப்பிட்டோம். அந்த ஹோட்டல் ஓனரான போலாம், நேர ஹோட்டல் ஓனரான போனோம் ஐயா. ஐயா இந்த வேலை செய்தது யாரு, சமையல் மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஐயா அதோ உள்ள இருக்காரு, அவர் போய் பாருங்க. நேர உள்ள போய் பார்த்தா அவருக்கு ஒரு சோத்து கையே இல்லை ஐயா. என்னடா இது? உண்மைதான் ஐயா. எப்படி இது? உண்மைதான் ஐயா. எப்படி இது சாத்தியமாகும்? எப்படி சுடுவாரு ஒரு ஆச்சரியமாயி போச்சு. நேரா போய் பார்த்தா குண்டால போட்டு இப்படி பெசுறாரு ஐயா மாவை. பெசிட்டு அந்த மொக்க கை இப்படி தூக்குறாரு. எங்கடா ஐயா கடாய் பக்கத்திலே வச்சிருக்கிறாரு. மறுபடியும் பார்த்தா எப்படா மாவு பேசுறான்னு பார்த்தா இந்த பேசுகையில பேசி அந்த மொக்க கை இப்படி தூக்கி விடுவாரு. ஐயா இந்த வெடியில எப்படி மயிறு போச்சுன்னு அந்த அக்கத்துல இருக்கிற மயிரெல்லாம் அந்த வெடியில போயிட்டு அந்த வெடியை சாப்பிட்டா எனக்கு காசுல பீசு கொடுக்குது. ஏண்டா வருவதற்கு காலதாமதம் என்று கேட்டால் ஏதோ விகட கவியாக கவிகளை சொல்லி கொண்டிருக்கிறாய். சரி விட போராள் போகட்டும். போகட்டும் கூட ஐயா. டேய் இது எந்த நாடு தெரியுமா? இதுதான் பந்தர தேசம். பந்தர தேசம். பந்தர தேசம். மாமா ஒரு நேரம் பார்த்தது ஐப்பனுடைய வரலாறு வரும். அமைதியாக அப்படி என்று சிறப்போடு நான் செங்கோலோத்தி வருகிறேன். என்னுடைய ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது குறைகள் நேர்ந்திருக்க முடியும் பார்த்தாலும் குறை என்பதில்லை நமது ஆட்சியில் காணவே முடியாது. இருந்த போதிலும் ராஜசேகர மன்னனண்டி எங்கு பார்த்தாலும் என்னுடைய புகழ் ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இருந்த போதிலும் என்னுடைய மனைவி நான் அதை விரைவாக சந்திக்க வேண்டும். என்னுடைய மனைவி அப்படியாகட்டும் புறப்படும். நடை தில்லையிலே கண்ணீரப்பாய் காய்க்க வந்தது இந்த திருவள்ளுவரின் குரல்படி இந்த பந்தநாட்டு மன்னர் மனைவியாக கோபுரம் தேவி என்ற பேரோடு வந்து வருகிறேன். இருந்தாலும் அத்தனை காண்பது வழக்கம் அல்லவா அத்தா?
சொல்லிக்கேன். கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டேன். மனம் படைத்தேன். பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் நீ வந்து கண் மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடினேன். மனம் படைத்தேன். மங்களம் உண்டாகட்டும் நீ கண்ணி இருந்தாரம் உனக்கும் எனக்கும் திருமணம் முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இருந்த பொழுதும் எனக்கு பின்னால் இந்த நாட்டை மணிமுடி சூட்டி ஆள்வதற்கு ஒரு மழை செல்வம் இல்லை என்று எவ்வளவோ வருத்தம் கொண்டிருக்கிறேன். இதை நினைத்தாலே என் மனம் வேதனைப்படுகிறது அத்தா. நமக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தும் எந்த நாட்டு ஆள ஒரு மயில செல்வம் இல்லை என்று நினைக்கும் போது என் மனம் வேதனைப்படுகிறது அத்தா. என் மனம் அழாதமா அழாதமா, குழந்தைல தான் ஆயிருங்க. நான் குழந்தை தரேன், என்னப்பா நான் குழந்தை தரேன் ஐயா. யாருக்கு? உங்களுக்கு. எங்களுக்கு. நீ குழந்தை? உண்மைதான் ஐயா. எப்படி? ஆசிரமத்துல போய் ஒரு குழந்தை எடுத்துன்னு வளர்த்துட்டா போகுது. அதுல நடக்குது. அதுதான் நான் சொன்ன குழந்தை தரேன். நீ தப்பா நினைக்கிறியா ஐயா? தப்பா நினைக்கிறேன். நான் போய் குழந்தை கொடுக்க முடியுமா? நீங்களே சும்மா இருக்கும்போது. ஏண்டா உனக்கு அந்த எண்ணம் கூட ஒண்ணு இருக்குதா? இல்ல ஐயா. எத்தனை வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி? எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. ஒரு 40 வருஷம் ஆயிருமா? 40 வருஷம். யாரா அவன்? 50. 25 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. 25 ஆண்டு ஆகி ஒண்ணும் பண்ணல. நீ என்ன பத்திரம் தூங்கிடுறிய வீட்டுல? பெட்டு மேலேயே பெட்டு மேலே தூங்கிறியா? நான் போடா. அம்மா நீ என்ன சொன்னாங்கிறியா? கறி போறியா? ஏண்டா வெந்த பண்ணி வேலை பாய்ச்சல் போல ஏண்டா நீ பேசுகிற? இல்லம்மா, ஐயா தான் ஏதோ நாட்டு நகரம் சுத்திட்டு வந்து டயர்டா பத்துருவாரு. நீ என்ன சும்மா வீட்டுல அரண்மனையில சும்மா தானே இருக்கிற? அப்பப்போ எழுப்பி விட்டா தான் ஐயாவே. ஐயா இல்ல ஐயா, அப்பப்போ நீங்க தூங்கிறீங்கல்ல நகரம் போயிட்டு டயர்டா இருப்பீங்க. ஒன்னும் சொல்ல தேவையில்லை, நீ போ, நாங்க பாத்துருவோம். செய்வையா? போடா உள்ள. நாட்டு மக்களாக என்னை இழிவாக பேசும்போது நினைத்தார் என் மனம் வேதனைப்படுகிறதா. என் மனம் வேதனைப்படுகிறது. மனமும் போல எந்தன் வாழ்க்கை போனது. வளரும் மனமும் போல எந்தன் வாழ்க்கை போனதே. இன்பக் கடலில்
கண்ணில் போது காட்சி தோன்றுமா நீரானதே கண்ணீரானதே காணல் நீராய் போனதே காணல் நீராய் போனதே. யாருக்கு என்ன தீங்கு செய்தி? வந்தவரை வாழ வைக்கும் செந்தமிழ் திருநாட்டில் பசி என்று வந்தவர் பகவேரானாலும் நான் புசி என்று அன்னம் போட்டு ஆதரித்தேன். என் வாழ்க்கையை விடுபட்ட வேதனையா, என் வாழ்க்கையை விடுபட்டு துன்பத்தானாக ஏற்பட வேண்டும். அத்தா, பெண்ணாக பிறந்தவல்லம்மாறி கண்ணீர் விட்டு உன் சோகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆணாக பிறந்தவன் நான் எப்படி வாழ்விட்டு அழ முடியும்? சொல் பார்க்கலாம். எனக்கும் வேதனை இருக்காதா? வேதனை இருக்கத்தானே செய்கிறது. என்ன செய்வது? இருந்தாலும் நான் இருவரும் மன நிம்மதி அடைய வேண்டும் என்றால் சற்று நேரம் அங்கு அரண்மனையில் சென்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று என் உள்ளத்திலே தோன்றுகிறது. அப்படி ஆமாம், புறப்படு, போகலாம். சரி, மன நிம்மதிக்கு மாற்று ஆலோசனை தேட வேண்டும் என்றால் அமைச்சரை சிந்தித்தால் நல்லதொரு யோசனை பிறக்கும். ஐயா நான் அதி விரைவாக அமைச்சரை எடுத்து வர வேண்டும் என்று உத்தரவு. புறப்பட்டு அழைத்து வா.
சத்தியமான